காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு அடியாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். இதிலே நாம பல அடிகளினுடைய வரலாற்றை பார்த்து விட்டோம். ஏன்னா ஆழ்வார்களுடைய வைபவத்தை தொடங்கிவிட்டால் 11வது வரியில் இருந்து பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. இதுவரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது அடுத்த அடியை சொல்கின்றால், மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை, ஏதேனும் என்றேனோ குலசேகரர் போலே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியேனே வேங்கடவா நின் கோவிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வார் திருமலை திருப்பதியிலே நான் ஏதேனும் ஆவேனோ என்று மிகவும் ஆசையாக சொல்கின்றாராம். அவருக்கு எவ்வளவு ஆசை பாருங்கள். எம்பெருமான் வசிக்கக்கூடிய பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனோ என்று கேட்கின்றார். அது என்ன ஏதேனும்? மீனாய் பிறக்கலாம் அல்லவா, குலத்திலே இருக்கலாம், திருப்பதி பெருமாளை பார்த்து கொண்டே இருக்கலாம், கொக்காக பிறக்கலாம், கல்லாகவோ மண்ணாகவோவாவது நான் பிறக்க வேண்டும், திருமலை திருப்பதி பெருமாளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. இவர் யார்? குலசேகர ஆழ்வார் என்பவர். திருவஞ்சை களத்திலே திடவரதன் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் குலசேகரர். ஒரு ராஜாவாக தன்னுடைய பணியை அதி அற்புதமாக புரிந்தவர். 4 வகை சேனைகளை கொண்டும் தன்னுடைய தோல் வலிமையாலும் சோழ பாண்டிய மன்னர்களை வெற்றி கண்டவர். இவருடைய போரின் பரிசாக பாண்டிய மன்னன் தன்னுடைய மகளை இவருக்கு மணமுடித்து வைத்தான். இவருக்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் உண்டு. இவருக்கு 10 அவதாரங்களிலே, விஷ்ணுவினுடைய தசாவதாரங்களிலே ராமாவதாரத்தின் மீதும் கிருஷ்ணாவதாரத்தின் மீதும் மிகுந்த பக்தி ஏற்பட்டது. இவருக்கு என்ன ஆசைனா, ராமாயண சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்று தொடர்ந்து அதற்காக ஒரு உபன்யாசகரை நியமித்தார். அவர் தினந்தோறும் வந்து ராமாயண பிரவசனம் செய்வார். அப்படி ஒரு நாள் அவர் சொல்கின்றாராம், ஜனஸ்தானத்திலே ராமர் 14,000 அசுரர்களை சந்தித்தார் என்று சொல்லும் பொழுது குலசேகரருக்கு தூக்கி வாரி போட்டு விட்டதாம். ஏ ராமா, நீ தனியாகவா இருக்கின்றாய்? எதற்காக என்னுடைய 4 வகை சேனைகள் இருக்கின்றன, என்னுடைய போர் பயிற்சி பெற்ற வீரர்கள் இருக்கின்றார்கள், நான் எதற்கு இருக்கின்றேன், உனக்கு உதவுவதற்காக அல்லவா என்று நினைத்து சட்டென எழுந்து சொல்கின்றாராம் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து, புறப்படட்டும் படைகள் எல்லோரும் அப்படின்னு சொல்லும் பொழுது உபன்யாசகர் சொல்கின்றாராம், ஐயா தாங்கள் அவசரப்பட வேண்டாம், போர் முடிந்து விட்டது. 14,000 அசுரர்களை, கரதூஷணர்களை ஒற்றையாளாக நின்று ஜனஸ்தானத்திலே ராமர் வெற்றி கண்டார் என்று சொல்லும் பொழுது குலசேகர ஆழ்வாருக்கு சந்தோஷமாக போய்விட்டதாம். ஏன்னா என்னுடைய ராமர் தனியாக மாட்டிக்கொண்டு விட்டார் அல்லவா, யார் காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டதாம். அதிலிருந்து இவருக்கு பக்தி அதிகமாக ஏற்பட்டு விட்டது. இவருக்கு ஸ்ரீரங்கம் சென்று அரங்கநாத பெருமானை சேவிக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. ஆனால் இவர் அங்கே சென்றால் அங்கேயே நிரந்தரமாக தங்கி விடுவாரோ என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டதாம் அமைச்சர்களுக்கு எல்லாம். இதற்காக அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்கின்றார்கள். அது என்னன்னா, அரண்மனையிலே வைணவ அடியார்கள் பலர் வருவார்கள். அவர்களுக்கு கட்டுப்பாடு ஏதும் கிடையாது. அவர்கள் வைணவ அடியார்களாக இருந்தால் மட்டும் போதுமானது. எந்தவித ஒரு காவலாலையும் வந்து அவரை தடுக்க மாட்டார்கள், ஏன் உள்ளே செல்கின்றீர்கள் என்று. இதை பயன்படுத்தி கொண்டு அமைச்சர்கள் ஒரு புகாரை சொல்கின்றார்களாம். அது என்னன்னா, ராஜா, ஒரு நவரத்ன மாலை களவு போய்விட்டது, இதை யாராவது ஒரு வைணவ அடியார் தான் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது திடமாக மறுக்கின்றார் குலசேகர ஆழ்வார். சர்வ நிச்சயமாக ஒரு வைணவ அடியவன் இத்தகைய அவதூறான செயலை செய்ய மாட்டான். அப்படி செய்தான் என்றால் ஒரு ஆராய்ச்சி செய்கின்றார். என்னன்னா, ஒரு மண்பானையை கொண்டு வர சொல்கின்றார். அதன் உள்ளே விஷ நாகங்கள் பல இருக்கின்றன.
யாராவது இதை எடுத்திருந்தால் இந்த கையை விஷநாகங்கள் தீண்டட்டும் என்று அந்த குடத்தினுள்ளே தன்னுடைய கையை விடுகின்றாராம் குலசேகர ஆழ்வார். ஆனால் நாகங்களுக்கு தெரிந்திருக்கின்றது எத்தகைய அபச்சாரத்தையும் வைணவரையார்கள் செய்யவில்லை என்று. இதை உறுதிப்படுத்தப்பட்ட விட்ட பிறகு குலசேகர ஆழ்வார் என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை இந்த ராஜாங்கத்திற்கு ராஜாவாக நியமித்து விட்டு திருவஞ்சை களத்தை விட்டு புறப்படுகின்றார். அவருக்கு ஆசை பக்தி செய்ய வேண்டும் என்று. அதனால் இவர் ஆழ்வாராக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார் 4000 திவ்ய பிரபந்தத்திலே. வாளாளருக்கு சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர் தரினும் நீ ஆளா உனதருளை பார்ப்பன் அடியேனே என்று அற்புதமான பாசுரங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் பெருமாள் திருமொழி என்கின்ற அற்புதமான இலக்கியத்திலே. 105 பாடல்கள் கொண்ட இந்த பக்தி இலக்கியம் மிகவும் பாராட்டப்படுகின்றது. ஏன்னா இவர் இதுல சொல்றாரு என்னன்னா, திருமலை திருப்பதி பெருமாளை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்காக நான் ஏதாவது ஒரு பிறவியாக பிறக்க வேண்டும் அந்த ஸ்தலத்திலே என்று தன்னுடைய அன்பின் மிகுதியை வெளிப்படுத்துகின்றார். அப்படித்தான் பாடுகின்றார். ஏதேனும் ஆவேனோ திருமலை மேல் அப்படின்ற ஒரு அர்த்தம் துணிக்கக்கூடிய பாடல். இவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்டோ என்னவோ திருமலை திருப்பதி பெருமாள் குலசேகரர் படி என்ற ஒன்றை நியமித்து விட்டார் போலும். இப்பொழுதும் நாம் காணலாம் குலசேகரர் படி என்று ஒன்று உண்டு திருமலை திருப்பதியில். இதனை தாண்டிதான் மண் சட்டியிலே தயிர் சாதம் அவருக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றது. இது பக்திக்கு கிடைத்த அற்புதமான பரிசு. மற்றும் இவருக்கு இன்னொரு அன்பு பரிசும் கிடைத்தது அரங்கநாத பெருமானால். ஸ்ரீரங்கத்திலும் இவருக்கு குலசேகரர் படி என்ற ஒன்று உண்டு. இவர் தன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்தி கொண்டுள்ளார். எப்படி? பெரியாழ்வார் மட்டும்தான் ஆண்டாளை ஸ்ரீரங்க பெருமானுக்கு மனம் செய்வித்து மாமனார் என்ற பட்ட பெயரை பெற்றார். இவரும் தன்னுடைய பெண்ணான சேரகுல வள்ளியை ஸ்ரீ ரங்கநாத பெருமானுக்கு கல்யாணம் செய்து வைத்தாராம். இன்றும் நாம் காணலாம் ஸ்ரீரங்கத்திலே இந்த சேரவல்லியினுடைய சந்நிதியை கண்ணார காணலாம். இது பக்திக்கு கிடைத்த அற்புதமான பரிசு. ஒரு ராஜாவாக தன்னுடைய பணியை அவர் செய்து கொண்டிருந்தாலும் பக்தியின் மிகுதியால் இந்த ராஜாங்க வேலை எனக்கு சுமை, எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு ஒரு ஆழ்வாரை போல நடந்து கொண்டார். பல பக்தி பாசுரங்களை இயற்றினார். பெருமாளை அறியாதார் பெருமானை அறியாதார் என்ற ஒரு சொல் வழக்கு உண்டு. குலசேகர ஆழ்வாரை தெரியாதவர்கள் பெருமாளை அறிந்து கொண்டும் பிரயோஜனம் இல்லை என்பதற்கான ஒரு அத்தாட்சி. ஏன்னா நாம திருமலை திருப்பதிக்கு சென்றால் பெருமாளை மட்டும் சேவிக்க முடியாது, குலசேகரர் படையும் கண்ணார காணலாம் அல்லவா? இது குலசேகர ஆழ்வாரினுடைய பக்திக்கு கிடைத்த உயர்ந்த சிகரம் போன்ற பரிசு. இவர் பெருமாள் திருமொழி மட்டும் கிடையாது, முகுந்தமாலை என்கின்ற அற்புதமான ஒரு இலக்கியத்தையும் படைத்திருக்கின்றார். அது வடமொழியில் இயற்றப்பட்ட பாடல் வரிகள் கொண்ட இலக்கியம். பெருமாளுக்கு மாமனராக போனதோடு மட்டும் கிடையாமல் இவர் குலசேகர படியாகவும் நின்று வணங்கி கொண்டிருக்கின்றார். ஸ்ரீரங்கத்திலும் திருமலை திருப்பதியிலும். இதைத்தான் சொல்கின்றால் மோர் விற்கக்கூடிய பெண்மணி. ஏதேனும் என்றேனோ குலசேகரர் போலே என்று தன்னுடைய பணியை செவ்வனே முடித்து விட்டார் போலும். இதனால் தான் இவருக்கு கிடைத்த அற்புதமான பரிசு, பக்திக்கு கிடைத்த பரிசு இந்த குலசேகரன் படி என்கின்ற அற்புதமான பரிசு. இதைத்தான் சொல்கின்றால் இந்த மோர் விற்கக்கூடிய பெண்மணி 15வது வரியிலே கேட்டுக்கொண்டே வருகின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர். இதுவரைக்கும் 5 ஆழ்வார்களுடைய வைபவங்களை சொல்லிவிட்டால் அதி அற்புதமாக ஆண்டாளில் ஆரம்பித்து விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாரிலே 12வது வரியையும் சொல்லிவிட்டு அடுத்தது திருவழிசை ஆழ்வாரை பற்றியும் சொல்லிவிட்டால், நம்மாழ்வாரை பற்றியும் சொல்லிவிட்டால், இப்பொழுது குலசேகர ஆழ்வாரை பற்றிய வைபவத்தை மிக அற்புதமாக விளக்கிவிட்டால் அவருடைய பக்திக்கு. இப்படியெல்லாம் நான் பக்தி செய்தேனா என்ன, இப்படியெல்லாம் நான் அன்பு செலுத்தினேனா என்ன என்று இவள் கேட்கின்றாளாம் ஸ்ரீமத் ராமானுஜரிடம். அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றால், அடுத்த அடியிலே எந்த அடியவரை பற்றிய வரலாறு ஒளிந்திருக்கின்றது என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளையும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டிருப்போம். அடுத்த அத்தியாயத்திலே சந்திப்போம். மீண்டும்
காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.